Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மணப்பெண் அலங்கார பூ தான் பார்க்க போறோம். ஒவ்வொருத்தவங்க பிரைடல் ஃப்ளவர்ஸ்னு சொல்லுவாங்க, வேணின்னு சொல்லுவாங்க, வேணி ஜடை அலங்கார பூன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து நம்ம தலையில் மணப்பெண்ணுக்கு வைக்கிற தலையில் வைக்கிற பூ தாங்க. இந்த பூ வந்து நம்மளே எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஷாப்பில் போய் இது பர்ச்சேஸ் பண்ணும்போது 300 ருபீஸ்லேருந்து இதோட ரேட் வந்து இருக்கும். 300 ருபீஸ்ன்னு தான் ஸ்டார்டிங் ரேட்டே இருக்கும். 400 500 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும் ஒவ்வொரு டிசைனுக்கு பொறுத்து. நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் இருந்தால் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நார்மல் நம்ம வீட்டில் பூ கட்டு நூல் இருக்கு இல்லைங்க, அதை எடுத்து வச்சுக்கோங்க. என்ன கலர் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. ஒயிட்டாக இருந்தால் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோக்கா தெரியாது நமக்கு எடுப்பாக. ஸோ இந்த மாதிரி ஒயிட் நூல் எடுத்துக்கிட்டேன். அது வந்து நமக்கு எவ்வளோ லாங்க்கு வேணுமோ அவ்வளோ லாங்க்கு நூல் விட்டுக்க போகிறேன். நல்லா லாங்காகவே விட்டுக்கோங்க, எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஸோ அந்த மாதிரி விட்டுக்கிட்டு அதை வந்து பாதியில் வந்து நான் அதை வச்சு ஒரு நாட் போட்டுக்க போகிறேன். 2 நூலையும் சேர்த்து ஒரு நாட் போட்டு எக்ஸ்ட்ரா வந்து இருக்கிற நூல் வந்து ஒரே ஒரு நூல் மட்டும் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். பாருங்கள் எப்படி விடுறேன்னு. ஒரு நாட் போட்டு இந்த சேருக்குள்ளே வந்து நான் உள்ளே விட்டுக்க போகிறேன். உள்ளே விடும்போது இந்த மாதிரி இருக்கும். ஒரு சைடு வந்து டபுள் நூல் இருக்கும், ஒரு சைடு வந்து ஒரே ஒரு நூல் மட்டும் இருக்கும். நம்ம கட்டுறதுக்கு தகுந்த மாதிரி இந்த கால் கெட்டுலாம் சொல்லுவாங்க இல்லைங்க, கால் கெட்டு பூன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இதுவும் பண்ணுறது. நம்ம வந்து சேரில் வச்சு பண்ணுறோம், அவ்வளோதாங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ்? ஒரு சைடு டபுள் நூல் இருக்கும், ஒரு சைடு ஒரே ஒரு நூல் மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இந்த ஃப்ளவர்ஸ்லேருந்து பெரிய இதழ் இருக்கும் இல்லைங்க, அந்த பெட்டல்ஸ் மட்டும் நம்ம லைட்டாக எடுத்துக்க போகிறோம். பெருசு மட்டும் எடுங்க. அதோட அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த பிசுடு மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லைங்க, அது இல்லாமல் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம லாஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த 2 நூலுக்கு இடையில வந்து இந்த பூவை வந்து வச்சிடலாம். வச்சு இந்த ஒரு நூல் விட்டுருக்கோம் இல்லைங்க, அதை வந்து இந்த 2 நூலுக்கு மேலே வழியாக விட்டு இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க. இழுங்க. இழுத்தா அது ஒரு நாட் ஆயிரும். ரொம்ப இழுத்துறாதீங்க, பூ கட் ஆயிரும். ஓரளவுக்கு சப்போர்ட்டாக டைட்டாக இருக்கிற அளவுக்கு வந்து நாட் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நாட் ஆயிடுச்சு. நீங்கள் வேணுன்னா இன்னொரு டைம் கூட இதே மாதிரி நாட் போட்டுக்கலாம் டைட்டாக இருக்கிறதுக்காக. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் இருக்கும் இல்லைங்க, ரோஸ் எல்லாம் இருக்கும், பூவில் கோர்க்கறதுக்காக விற்பாங்க. அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். இல்லை வேறு ஏதாவது ஆக்சசரிஸ் உங்கள்கிட்ட இருந்தாலும் வச்சுக்கலாம். கோல்டன் கலர் மெட்டீரியலில் சும்மா பூ மாதிரியெல்லாம் செஞ்சு வச்சாலும் இன்னும் நல்லாயிருக்கும். இல்லை வேறு ஏதாவது ஃப்ளவர்ஸ் உங்கள்கிட்ட இருந்தாலும் இந்த மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் ஸ்டார்டிங் பண்ணும்போது இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளவர் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெட்டல்ஸ் இந்த ரோஸ் எல்லாம் வைங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ தனித்தனியாக வச்சு நாட் போட்டுக்கோங்க. உங்களுக்கு லூஸ் ஆகிறது இல்லை, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிற டைமில் வந்து நீங்கள் 2யும் ஒட்டுக்கா வச்சு பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு கழண்டு வராமல் இருக்கும். கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 2 டைம்ஸ் நாட் போடுறதுக்கு ஒயிட் கலர் பெட்டல்ஸ் எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு 2 டைம்ஸ் போடுறதுக்கு இந்த மாதிரி பிங்க் கலர் எடுத்துக்கிறேன். நான் ஆல்டர்னேட்டிவாக வைக்கிறேன். இல்லை உங்களுக்கு ஒரே கலரில் வேணும்னா ஒரே கலரில் கூட வச்சுக்கலாம். நான் இதுக்கு நெக்ஸ்ட்டு வைக்கிறதுக்காக இந்த மாதிரி பாலின்ஸ் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி பாலின்ஸ் வந்து ஷாப்பில் கிடைக்கிது. இது வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இது எல்லா கலர்ஸ்லையுமே கிடைக்கிது. பட் கோல்டன் கலர் வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பாலின்ஸை வந்து நீளமாக இருக்கும், அதை வந்து நான் 2ஆக மடக்கி இந்த மாதிரி வச்சுக்க போகிறேன். நம்ம வந்து ஒரு சைடு மட்டும்தான் இதை வந்து நாட் போட்டு பண்ணிக்க போகிறோம். டபுள் சைட் பண்ணும்போது நம்ம அப்படியே ஃபுல்லாக வச்சுக்கலாம். 2ஆக மடக்கும்போது இந்த மாதிரி நிறைய பஞ்ச் ஆஃப் பாலின்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு. நான் ஆல்டர்னேட்டிவாக வைக்கிறேன். ஒரு ரோஸு, நெக்ஸ்ட்டு வந்து பாலின்ஸ், கோல்டன் ரோஸ் அந்த மாதிரி வைக்கிறேன். நமக்கு அந்த ரோஸ் பதில் வேறு என்ன கலர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் 2 நாட் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி 2 நாட் போனால் இன்னும் டைட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஃப்ளவரோட ரவுண்ட் வந்து எவ்வளோ சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு வந்து நம்ம லெங்க் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சின்ன ரவுண்ட் போதும்னா சின்னதாக வைங்க போதும். பெரிய ரவுண்ட் வேணுன்னா லெங்க்த்தாக நம்ம பண்ணணும். ஸோ நம்ம வந்து கலர் சூஸ் பண்ணும்போது நல்லா டார்க் கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சாரியோட கலர் என்னமோ ட்ரெஸ்ஸோட கலர் எதுக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து
நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது இன்னும் அழகாக இருக்கும். நான் வந்து லைட் கலர்ஸ் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். என்கிட்ட இந்த ஃப்ளவர்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்து ஸ்ப்ரே பண்ணாலும் ரொம்ப அழகாக இருக்கும். இல்லைனா அவங்களே வந்து ஸ்ப்ரே பண்ணியே வச்சுருக்குறாங்க. ஃப்ளவர்ஸ் வந்து கலர் கலராக வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் கூட வாங்கிக்கலாம். நம்ம பூ மார்க்கெட் போனோன்னா இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து நிறைய விற்கிறாங்க, வாங்கிக்கலாம். இல்லை இந்த ஃப்ளவர்ஸ் இல்லைனாலும் வீட்டில் இருக்கிற வேறு மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, செம்பங்கிப்பூ அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லாயிருக்கும். நம்ம எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்த லென்த்துக்கு கட்டிட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். த்ரெட்டு வந்து எக்ஸ்ட்ராவே கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஹேரில் வச்சு. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த பிசுடெல்லாம் வந்து ஈவனாக ஆகிறதுக்காக சிசர் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நீட்டாயிரும் நமக்கு. பாருங்கள், நம்ம ஃப்ளவர் வந்து ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இது இன்னும் டார்க் கலர்ஸ் வேறு ஃப்ளவர்ஸ் இருந்துச்சுன்னா இன்னும் அழகாக இருக்கும். இந்த பிசுடெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி மல்லிகைப்பூவில் கோர்த்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கோர்த்து, நந்தியார் வட்டை பூ இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா குட்டியாக ஒரு லேயர் கோர்த்து இந்த மாதிரி வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நமக்கு வந்து ப்ரைடலுக்கு எப்போவுமே 2 ஃப்ளவர்ஸ் வைக்கணும். அப்போ தான் அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் மேலேயும் கீழே வந்து நந்தியார் வட்டை பூ இல்லைனா மல்லிகைப்பூ ஏதோ ஒன்று கோர்த்து எக்ஸ்ட்ராவாக வைங்க. அப்போ தான் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும். இந்த எக்ஸ்ட்ராஸும் நமக்கு தெரியாது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் நம்ம ஷாப்பில் போய் ஃப்ளவர்ஸ் வாங்க வேண்டியதில்லை. நம்மளே ஓனாக பண்ணி வைக்கும்போது இன்னும் ஹாப்பியாகவும் இருக்கும். நமக்கு வந்து காசும் சேமித்த மாதிரி இருக்கும். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.